ஒரு பெரிய சாதனை அது அது இன்னும் ஆக்சுவலாக இந்த மற்ற ஸ்டேட்டை பார்த்து கற்றுக்கணும். அதுதான் இது ரெட்டை குழல் துப்பாக்கின்னு அண்ணா எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக சொன்னாருங்க. இது ரெண்டு ஃபோர்ஸுமே இயங்கணும் அப்படிங்கிறதா. அது நீங்கள் எதிர்பார்க்கறது அது அண்ணா மூலமாக வந்துருச்சு. அவர் பண்ணல பெரியாரே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. சமூக களத்துல பெரியார் இயங்கிக் கொண்டே இருக்கணும். ஆனால் அதிகாரம் இல்லாமல் எந்த முன்னேற்றத்தை அடைய முடியாது. சட்டங்களை கொண்டு வருவாங்க. ஒரு திருமணத்தை கூட சட்டத்துக்கு போட்டு தான் நம்ம செல்ல முடியாது. அப்ப அண்ணா அதை கொண்டு வர ரெண்டும் நமக்கு அந்த பிரிவினையே தமிழகத்துக்கு நல்லதுதான். கடைசியா நான் தனிப்பட்ட போன முறை கூட புரிந்து பேசினேன். அப்ப நான் என்ன கண்டிப்பா யோசிக்கிறேன், பெரியாரோட அந்த தீவிர அந்த சமூக சீர்திருத்த கருத்து இல்லையா, அவருடைய தீவிரத்தன்மைய வலுக்கணிக்கக்கூடிய வேலை நடந்திருக்கு. எல்லா பக்கமும் நடந்திருக்கு. நான் சொல்றது பார்ப்பனை பக்கம் எல்லா பக்கமும் நடந்திருக்கு. ஆனா அதை வந்து நம்ம கட்சி பெரியார் அளவுக்கு வீரமணி செய்ய முடியல. அவர் காம்ப்ரமைஸ் பண்றாரு. சரிங்களா? ஆனா அவங்க நீங்க எடுத்து பாருங்க, ஆர்எஸ்எஸ் எடுத்து பாருங்களே, அவங்க நோக்கம் கிளியரா இருக்கு. அவங்க ரொம்ப கிளியருங்க. கிளியரா இருக்கு. எந்த விதமான சுய நலமும் இல்லாம அவங்களால செயல்பட முடியுது. இங்க ஏன் செயல்பட முடியும்னு கேட்கறது. பெரியார் ஒரு லீடர் வரல. திராவிடர்களுக்கும் சரியா இயக்கவில்லை. உண்மை. அவங்களும் சொத்து குவிப்பு மட்டும்தான். ஆனா பெரியாருடைய கருத்துக்கள் இன்றைய இளைஞர்கள் மத்தியும் தானாகவே போய் சேர்ந்து அது அப்படி சொன்னாங்க. பெரியார் உண்மை அது அவங்க செயல்படுத்திக்கணும். அப்படி செயல்படாமல் பேசுகிறார்கள். அப்படி இருந்த நிலையிலும் பெரியார் எழுந்து நிற்கிறார், இன்னைக்கு பேசப்படுகிறார். அது அவருடைய உறுதிதான். கருத்து நேர்மையும் உண்மையும் உறுதிதான் சேர்த்திருக்கு. பேச முடியாது. கலைஞர் பேசுறவங்க ஸ்டாலின் பேச முடியாது. அவங்க ரெண்டு பேரும் பேசாத போது தீகா பேசிருக்கணும். இந்த ரெண்டு முரண்பாடுகள் இருக்குது. இந்த முரண்பாடு தான் காங்கிரஸே நீக்கம் பண்ணி அதுதான் சொல்றாரு. பிராமணர் நீக்கம் வந்து வேணுங்கிறது பெரியாரோட இது. அது காங்கிரஸ்ல நடந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக ஆட்சி இதுக்கு வர்றது வரைக்கும் பிராமணர்கள் காங்கிரஸ் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிராமணர் நீக்கம் வந்து எதனால நடந்ததுன்னா, டிஸ்கஷன் வந்து இப்ப வந்து டிஎம்கே வர்சஸ் காங்கிரஸ் கிடையாது, டிகே வர்சஸ் டிஎம்கே. இந்த முரண்பாடுக்குள்ள போனதால இவங்களே டோட்டலா மார்ஜினலைஸ் சைக்கிளைன் ஆகி இன்னைக்கு வந்து ஓரம் கட்டப்பட்டாங்க. ஆக்சுவலா இது ஒரு பெரிய விபத்தா இருந்தா கூட இது நல்ல விபத்து நமக்கு நடந்தது. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் வந்து நீங்க சொன்ன, ஆனா இன்னும் தீகா இன்னும் தீவிரமா செயல்படுறோம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இம்பாக்ட் எங்க வருதுனாக்க இன்னைக்கு உள்ளவங்களுக்கு தெரியலன்றது. இன்னைக்கு உள்ளவங்களுக்கு நீங்க நினைச்சுக்காதீங்க, நீங்க கடவுளுக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க அந்த பசங்களுக்கு கேரளாவில் ஒரு பெரிய வாய்ப்பு இருந்தாக்க பள்ளி அளவுல கட்சி அமைப்புகள் இருக்கு. அத்தனை இருக்கு. தமிழ்நாட்டுல இதுல கல்லூரிகள்ல உங்களுக்கு கட்சி அமைப்புகள் கிடையாது. சரிங்களா? ஆசிரியர் பெரும்பான்மையாக என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆள் வந்து அவங்களால பேச முடியாது. ஏன்னா தனியார் கல்லூரிகள் உங்களால அவங்க ஓரளவுக்கு மேல உங்களால எனக்கு பேசவே முடியாது. அரசு கல்லூரிகள் பேசணும்னா அது வேற மாதிரி போகும். அப்ப பசங்களுக்கு எனக்குலாம் இந்த ஆசிரியர் தான் சொல்லி கொடுத்தாரு, தனிப்பட்ட முறையில் சொல்லி கொடுத்தாரு. இத்தனை பெரியார் புத்தகத்தை எனக்கு கொடுத்தாரு. நீ பெரியார் ஏற்றுக்கலாம் தேவை கிடையாது. உன்னுடைய நிலை உனக்கு தெரியும், நம்முடைய நிலை நமக்கு தெரியும். நீ வாசி, நீ படிச்சுட்டு நீ முடிவெடு. அப்படி நான் சொல்லியிருக்கேன். சொல்லலாம் கேள்வி வரல. அப்ப யாரும் உங்களுக்கு சொல்லுவா? இல்ல இன்னைக்கு பேசுறதுக்கு மீடியா இருக்கு. அவன் ஏன் எடுக்கிறான்? சாமியையும் அந்த போலி தரங்களை உருவாக்க எடுக்கிறான்னு சொல்லி சீர்திருத்தத்துக்கு எடுக்கிறான்னு கேட்கறதுல
அப்போ நீங்க இப்படி போல ஏன் போல நீங்க உருவாக்கி நீங்க 65 எப்படி உங்களுக்கு கிடைச்சது அவங்களுக்கு வசதியா போச்சு உங்களுக்கு கிடைச்சது இல்ல அப்ப ஏன் நீங்க முதல்ல கொடுக்கல நான் கேள்வி அதுலயே பிறந்து வளர்ந்துட்டா எப்படி வந்ததுங்கிறதே தெரியல. அதுதான் சொல்றேன். திராவிட மாணவர் அணி முடிச்சிருந்தாங்க. அது வந்து நீங்க அது 70ஓட முடிஞ்சு போச்சு. செயல்பாடு இல்லை. கேரளாவில் அது மதத்தான் திருப்பி சொல்றேன். கேரளாவில் வந்து என்னன்னாக்க அவன் கல்லூரி வரும்போது அவனுக்கு தெளிவு வந்துச்சு. காங்கிரஸா கம்யூனிஸ்டா இல்லைனாக்க இது பிஜேபி தெளிவா இருக்கான். அப்ப அவன் டைவர்ட் ஆக மாட்டேங்குது. இங்கே பிஜேபி சில பேர் போறாங்க. யார் விஜய் பின்னால போறாங்க? கேள்வி வரல. ஏன் போறாங்க? விஜய் பின்னால போன பிறகு அவங்களுக்கு பிரச்சனை வருது தெரியும். என்ன பண்ணீங்க? அதுதான் கேள்வி. நீங்க யோசிச்சு பாருங்க. கலைஞர் கேட்டாரு ராமர் பாலத்தை கட்டுறது இந்திய நீங்க சொல்லுங்க. எப்படி டைவர்ட் ஆகி வருது? பெரியார் பேசுறத அண்ணாவோட பேச முடியும். சரிங்களா? அண்ணா பேசுறத கலைஞரோட பேச முடியும். கலைஞர் பேசுறது ஸ்டாலினோட பேச முடியும். கலைஞர் கொஞ்சம் தந்திரமாக பாருங்க. அவர் பேச்சு உண்டு. இப்ப கன்னியாகுமரியில் விவேகானந்த சிலைன்னா அதை விட திருவள்ளுவர் சிலை அதை இருக்க முடியாது. பேச முடியாது. வள்ளுவர் சிலை அதை வேற வழி அங்க போட்டுக்கலாம். நீ பகவத்கீதை சொன்னா நான் திருக்க வள்ளுவர் கோட்டம் அந்த மாற்றா அதை சிந்திச்சு ஏன்னா மக்களுக்கு ஓட்டு வாங்கணும். கடவுள் இல்லைன்னு சொன்னா ஓட்டு இல்லை. கடவுள் இல்லைன்னு சொன்னா அண்ணா சொன்னாங்க ஒன்றை கூட உறவினே எந்த தேவனை என்று சொல்லல. அவர் எந்த சாமி மடங்கினார் யாராவது சொல்ல முடியுமா? அதுலதான் இதுல இன்னும் ரெண்டு மூணு முரண்பாடுகளை சொல்றாரு. அண்ணாக்கும் பெரியாருக்கும் அவர் என்ன சொல்றாரு? பெரியார் அண்ணா இந்த முரண்பாடுகளை வந்து பெரியார் அதான் ஒரு 1947 67 கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற வரைக்கும் பெரியார் தொடர்ந்து திமுக தாக்கிட்டு இருக்காரு. எதுல தாக்குறாரு? அண்ணா உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். இவங்களோட தமிழ்லாம் அடுக்குமொழியில பேசுற தமிழ், ரொம்ப சுவையா பேசுற தமிழ், எதிர்மனையோட பேசுற தமிழ். பெரியார் வந்து ரொம்ப கொலோக்கியலா பேசுறாரு. அவருக்கு இந்த மொழி மேல அதெல்லாம் வந்து இது கிடையாது. அவரு சொல்றாரு எனக்கு தேசாபிமானம் மொழியாபிமானம் எதுவுமே இல்லைன்னு. பாஷாபிமானம் இல்லை, கற்பாபிமானம் இல்லைன்னு. ஆனா அண்ணா வந்து அப்படி கிடையாது. அண்ணா வந்து அண்ணாவோட இது எப்படின்னா நம் தொன்று தொட்டு சங்க தமிழ் மரபு தமிழ் மரபு. அவருக்கு அந்த தமிழ் மேல அந்த ஒரு அதுல ஒரு பிடிப்பு இருக்கு. 2 பேருக்குள்ள அது ஒரு முரண்பாடு. அப்புறம் இந்த சினிமா கலை வந்து பெரியார் சுத்தமா பிடிக்காது. இதெல்லாம் புத்தாடி வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் வந்து இது வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற அவரோட பார்வை. சினிமா கலை இலக்கியம்ங்கிறது அவரோட பார்வை. பட் வேற பெரியார் வந்து அது ஒரு பெரிய ஒரு ப்ரொபகண்டாக்கான ஒரு சாதனம். அதை நம்ம முடிந்த அளவுக்கு எங்க யூஸ் பண்ணணுமோ அதை பயன்படுத்தணுங்கிறதுல அவரோட தெளிவா இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்ப கம்பரை வந்து கம்பரை இவரும் சாக்குறாரு. ஆனா இவர் வந்து டோட்டலா இந்த சிலப்பதிகாரம் இதெல்லாம் பெரியார் வந்து கேள்வி கேட்பாரு. அவர் சொல்ற கண்ணகியெல்லாம் இன்னும் அவளை போய் கொண்டாடுறாங்க. அவன் போனாலாம் புருஷனை தொடப்ப கட்டி வச்சு அடிச்சு அவனை வெளில தவிர்த்தது இல்லாம அவனுக்காக போய் நீதி கேட்க போனாங்க. இப்படிதான் பெரியார் வந்து சிலப்பதிகாரத்தோட பார்வை இவர். ஆனா பெரியாருக்கு வந்து ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு பார்வை. அந்த முரண்பாடுலாம் அதாவது இந்த பர்டிகுலர் சாப்டர்ல பெரியாருக்கும் இது வந்து பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் நடந்த முரண்பாடு அது அல்ல சேர்ந்து செய்வது எவ்வாறு எழுதுறது ரொம்ப அது ஒரு 20 வருஷம் இல்லை 23 வருஷம். ஆனா அப்பவும் பெரியார் அண்ணா கட்சி திமுக விட்டு வெளியில போனோடனே இந்த பிரசிடென்ட் போஸ்ட் தலைவருக்காக தான் காலின்னு சொல்லி தான் அவர் கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆக்சுவலா அப்பயே சொல்றாங்க பெரியார் அண்ணா நினைச்சிருந்தா திகாவே திமுக வாக்கியம். ஏன்னா அன்னைக்கு கட்சியை விட்டு வெளியே போனதில்ல 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. யார் கூட? அண்ணா கூட ஒரே ஒருத்தர் தான் இருக்காரா? யாருன்னா குத்தூசி ராமசாமிங்கிறார். அவரு ஒருத்தர் பெரியாரோட இருக்கிற மற்ற எல்லா 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே மாறிட்டாங்க. பெரியாருக்கு அது ஒரு பெரிய அப்புறமா போயிட்டு. ஆனா இதே வேற ஒருத்தர் இல்ல, டோட்டலா எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணி போயிருப்பாங்க. 1947 1949 திமுக ஃபார்ம் 49 வேற ஒருத்தர் தான் காலியா இருப்பாங்க. ஆனா 49 இருந்து 73 வரைக்கும் மனுஷன் உட்காந்து தனி ஒரு
ஒன் மேன் ஆர்மியா உட்காந்துட்டு அரசியல் வந்து இவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அது ஒரு பெரிய சாதனை. அப்ப அவருக்கு வயது கிட்டத்தட்ட ஒரு 70 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 70 கட்சியை இன்னொரு கட்சியை ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு தொடர்ந்து செயல்பட்டு 93-95 வயசு வரைக்கும் பெரிய பெரிய மகத்தான வெட்டிச்சாவியே அண்ணாட்ட ஒப்படைக்கிறதா சொல்லியிருக்காரு. வெட்டிச்சாவி நான் சாவியை நான் கொடுக்கறேன்னே சொன்னார். நான் சொன்னேன் பெட்டி ஆகிட்டு இல்லை சாமி இலக்கியமா பார்த்துக்கிறேன். அந்த இந்த இயக்கப்பட்டு உன்னிடம் ஒப்படைக்கிறேன். ஐயா சொன்ன ஒரு பாயிண்ட் சரிதான். இவங்க கொடுத்திருக்காங்கன்னா பெரியாரோட பேர் இன்னைக்கு நல்லா செஞ்சாரு. பெரியாரே இந்த டிஎம்கே உருவாக்கி இருந்தாருன்னா கண்டிப்பா ஐயா சொன்னது கருத்து தான் பெரியாரோட பேர் இல்லை. அந்த நேர்மையும் உண்மையும் உறுதியும் இன்னைக்கு நின்றுருக்காரு. அது திருச்சி போய் இங்க உருவாக்குறதுனாலதான் அது நிர்வாக ரீதியாவே போயிடுச்சு. இது முழுக்க நிர்வாக ரீதியா அவர் சொல்றாங்க அவரோட கூட்டம் ஒரு நாளைக்கு 2 கூட்டம் 3 கூட்டம் நடத்துவாங்க. கடந்த 90 வயசுல அவர் ஹெர்மியான ஒரு இதை ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு மூத்திர சட்டியை வச்சுக்கிட்டு அவரே சொல்லுவாராம், நான் நடுவில் கத்துவேன், நீங்க யாரும் நீங்க இது பண்ணிக்காதீங்க. அப்புறமா திருப்பி அவர் கத்துவாரா, கத்திட்டு அம்மா சொல்லுவாரா அப்புறம் எங்க விட்டா சொல்லுங்க அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. பேசிக்கிட்டு இதை பண்ணிட்டு தொடர்ந்து மணியம்மை இறந்து போன பிறகு நான் விடுதலை ஆகிட்டேன்னு விடுதலை சொன்னார். அவங்களுக்கு முதன்மணி தமிழ்நாடு முழுக்க அப்புறம் அந்த பீரியட்ல தான் காமராஜருக்கு பயங்கர சப்போர்ட் வந்து இவர் பண்றாரு. பச்சை தமிழ்னு சொல்றது தொடர்ந்து வந்து இதை பண்றது. ஆனா திமுகவை கடுமையா விமர்சனம் செய்திருக்கிறாரு இவங்க. ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் ராஜாஜி சைடு போயிட்டாரு. அண்ணா ராஜாஜி சுதந்திர கட்சியோட ஒரு கூட்டணியோட இதெல்லாம் இவங்க பாப்பாவோட போயிட்டாரு, காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன்னு சொல்லி அவங்களையும் பெற்றுக்கிறாரு. ஆனா எவ்வளவுதான் இது பண்ணாலும் இவங்க எல்லாமே பெரியார சாஃப்டா தான் ஹேண்டில் பண்றாங்க. எல்லாருமே அவர் தலைவர் ஒரு இதை தான் வைக்கிறாரு. 1967 எலெக்ஷன் ஜெயிச்சு பிரைமரி முதலமந்திரி ஆகிறவங்க அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் போய் பெரியார் தான் போயிட்டு பெரியாருக்கு வந்து இதை பண்றாரு. கேள்வி கேட்டவங்களா பதிலடி ராஜாஜி எதிர்பார்த்தாரு. ஆமா அங்க வருவார் எதிர்பார்த்தாரு. அண்ணா இறந்து போன பிறகுதான் நேற்றுதான் பாயிண்ட் கேட்டேன். அண்ணா இறந்து போன பிறகுதான் பெரியார் போய் தான் சொல்றாங்க, நீங்க வந்து கண்டிப்பா கட்சி தலைவர் வேணும், அண்ணா இறந்தாரு அதனால நீங்க அப்படி கண்டிப்பா இனி வைக்க கூடாது, கண்டிப்பா கலைஞர் இதுக்கு டிஎம்கேக்கு தலைவர் இருக்கணும்னு சொல்லிதான் கலைஞர் தலைவரா கலைஞர் விருப்பம் இல்லையா? பெரிய சொல்லி இல்லை சார், பெரிய சொல்லிதான் உருவாக்குறாங்க. பெரிய சொல்ற ஒரு பாயிண்ட் பெரியார் இருக்கு மாதிரி அந்த பொறுப்பு அவருக்கு தான். ராஜாஜி பத்தி இவரு கருணாநிதி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன் ராஜாஜி வந்து சேர்த்துக்கள் இருக்கு அண்ணாதுரை விடுமலைன்னு அவர் கேட்கிறப்போ ராஜாஜி மிகச்சிறந்த அறிஞர், ரொம்பெல்லாம் மூளையெல்லாம் சிந்தனை சிந்தனையெல்லாம் வஞ்சனைங்க. அப்ப அவர் எப்படி அதெல்லாம் அவங்க காலகட்டத்துல அது அப்படி எதிர்க்கிற காரணம் என்னன்னா அவங்க காலகட்டம் வந்து ரொம்ப ஜாதி அதிகமா இருந்தது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ராஜாஜி 2000 பள்ளி மூடிட்டாரு அந்த டைம்ல. போய் அண்ணா போய் அவங்களால கூட்டணி வச்சு இங்க சந்தேகப்படுறாரு. முடிச்சிருங்க. சரி முடிச்சிடறேன். அடுத்து சரி இன்னும் ஒரே ஒரு கட்டுரை பேசிட்டு நம்ம முடிச்சிடறேன். அப்புறம் இன்னும் முக்கியமான ஒரு இது மொத்தம் 13 இருக்கு. இது வரைக்கும் நான் 3 கட்டுரை இன்னும் ஒரு இது ஒரு பெரிய கடல். பெரியார் உட்காந்து நம்ம படிக்க ஏன்னா பெரியார் புது புத்தியில் ஒண்ணு இருக்கு. ஆனா பெரியார் ஆக்சுவலா நீங்க சொல்ல அந்த நேர்மை இருக்கு, அந்த காம்ப்ரமைசிங்கே பண்ணாத ஒரு நேர்மை, அவர் யாரு நம்ம என்ன நினைக்கல அப்படிங்கிற அந்த ஒரு இது அந்த செயல்பாடுகள் இதெல்லாம் ஒரு அதிசயம் தான். பெரியாரோட அடுத்த கட்டுரை வந்து பெரியார் ஆன்டி ஆரியனிசம் சொல்லி இந்த இதோட கார்த்திக் ராம் மனோகரம் சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. பெரியாருக்கு ஏன் இந்த பிராமண எதிர்ப்பு ஏன் இருந்ததுன்னு சொல்லி அந்த கட்டுரை வந்து அது வந்து இதாகுது. இந்த பிராமண எதிர்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப நாளாவே நமக்கு ஒரு பெரிய நெடிய வரலாறு இருக்கு, மரபுலேயே இருக்கு. அதுல வள்ளலாருன்னு சொல்றாரு. வள்ளலார் ஒரு முக்கியமான ஒரு பிராமண எதிர்ப்பு பேசினவர், சமத்துவத்தை பேசினவர். இந்த திராவிட கட்சிகளுக்கெல்லாம் முன்னோடி வந்து வள்ளலார் சொல்லுவாங்க. வள்ளலார் இது அப்புறம் இன்னும் 2 பேரை சொல்றாரு. அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயகர்
முத்திப்பாக்க வெங்கடாஜல நாயக்கர், அப்புறம் கைவல சாமியார், கைவல்லிய சாமியார், கைவல்லிய இவங்க 3 பேருமே ஓரளவுக்கு அந்த பிராமண ஆதிக்கத்தை வந்து எதிர்த்தவர்கள் அப்படிங்கிற இதில் தான் பெரியார் வர்றாரு. பெரியாருக்கு பிராமண ஆதிக்கம் ஏன் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். அவரோட முக்கியமான 3 கொள்கைன்னா சாதி ஒழிப்பு, பெண் அடிமைத்தனமா போகணும், சமத்துவம் வேணும். இதுதான் அவரோட லட்சியம். அவரோட சுயமரியாதை இயக்கமும் அவரோட இதுக்கும். ஸோ இந்த சாதி எதனால் உருவாகுதுன்னா அது வந்து இந்த மதத்தால தான் சாதி வருது. இந்த மதத்தை யார் காப்பாற்றுறாங்கன்னா அது கடவுள் காப்பாற்றுறாரு. அந்த கடவுளுக்கு யார் அது தூதுவர் இதுன்னா அது பிராமணர்கள் தான். ஸோ பிராமணர்கள் தான் இந்த சாதி கட்டுக்கோப்பை காப்பாற்றுறதுக்கான எல்லா வேலைகளும் அவங்க தான் இது பண்ணுறாங்க. அவங்க மைனாரிட்டி ஒரு 3% இருந்தாலுமே அவங்க தான் வந்து அதை வந்து இது பண்ணுறாங்க. அந்த ஸோ இந்த சாதி கட்டுமானத்தை தக்க வைக்கிறது அந்த பிராமணர்கள். அதனால தான் அவர் மதம் ஒழியணும், சாதி ஒழியணும் அப்படிங்கிறது, பிராமணர்களையும் ஒழியணும் அப்படிங்கிறது தான் அவருடைய இது. இன்னொரு இது காந்தியை ஒழியணுங்கிறது கடைசியாக சொன்னார். இதுதான் அவருடைய மெயின் இது. அவருக்கு வந்து பிராமணர்கள்னு ஆசெட் இண்டிவிஜுவலாக கிடையாது. அந்த பிராமணியத்தை, அந்த ஒரு மைண்ட் செட், தன்னோட மேலாதிக்கம், தான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற அந்த மைண்டு. அப்போ அங்கே இருக்கிற காலகட்டத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, பெரும்பாலான கவர்மெண்ட் ஜாப்ஸோ பெரும்பாலான நிறுவனங்களோ பிராமணர்கள் தான் முழு ஆதிக்கம் இது பண்ணுறாரு. அதனால வகுப்பு உரிமை பிரதிநிதித்துவத்துக்கு வந்து பயங்கரமாக அவர் வந்து பெரியார் குரல் கொடுக்கிறது வந்து வகுப்புவாரி அவங்களுக்கு என்ன இதோ கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால பிராமணர்கள் வந்து ரொம்ப கடுமையாக அவர் வந்து சாடினது அவங்களோட மெயினாக அவங்களோட மேலாதிக்கத்துக்கு தான். அந்த மேலாதிக்கத்தை எதிர்த்து தான் அவர் பண்ணுறாரு. இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஏன் இவர் இந்த மாதிரிலாம் பிராமணர்கள் பேசிட்டாரு போயிட்டாரு அப்படின்னா, இவ்வளோ அளவு ஒடுக்குமுறை பண்ணுற ஒரு சமூகத்தை ஒரு ஒடுக்குமுறையாக நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அவர்கிட்ட சாமரம் பேசி பரிவா ஐயா நீங்கள் கொஞ்சம் எங்களை கன்சிடர் பண்ணி எப்படியா கேட்க முடியும்? உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரியான ஒரு சமூக போராட்டமோ சமூக இதோ பயங்கரமாக இதை விட காரசாரமான லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. யாரை நோக்கி பேசுகிறாருங்கிறது தான். இப்போ ஹிட்லர் வந்து யார், அவர் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன சொல்றாரு, ஆரிய மேலாதிக்கம், நான் தான் உயர்ந்தவங்கிறார். இங்க பெரியார் அந்த டோனே கிடையாது. பெரியார் வந்து நீ மேலாதிக்கம் பண்ற, நீ கீழே இறங்கு, நீ என்னோட இதுக்கு வா அப்படிங்கிறத இவரோட இதை விட நான் தான் உயர்ந்தவங்கிறது பெரியாரோட டோனே கிடையாது. நான் தான் அல்ல, என்னோட இனம் மட்டும்தான் உயர்ந்ததுங்கிறது கிடையாது. நீ மேல இருந்து உட்காந்து நீ பண்ணாரு, இது ஒரு ரியாக்ஷன் தான். ஆனால் பெரியார் மேலே வைக்கிற விமர்சனம், அவர் எங்களை இப்படி பேசிட்டாரு, அவர் இவ்வளோ இதாக வன்மமாக பேசிட்டாருன்னா உலகம் ஃபுல்லாக சமூக போராட்டம் அப்படி தான் ஒரு ஒரு ஒடுக்குமுறையை வந்து எதிர்கொள்கிறப்ப அது இந்த மாதிரியான லாங்குவேஜ்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அது பிளாக் போராட்டமாக இருந்தாலும் சரி, அல்ல பெண்கள் வந்து ஆண்களுக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் சரி, கடுமையான வார்த்தைகளை தான் பேசப்பட்டிருக்கு. அப்படி பார்க்குறப்ப பெரியாரோட டோன் வந்து சாஃப்டான டோன் தான். இன்னும் சொல்ல போனால் பெரியார் வந்து பிராமணர்கள் அடிக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தா கூட யாரும் போய் பிராமணர்கள் அடிக்கும் செய்யல. அதை வந்து அவர் சொன்னதே இல்லை. போராட்டம் பேச்சு தான் சொன்னாங்க, பண்ணல இதான் நடக்கும். ஆமாம், அதான் இப்போ பெரியார் மேலே வைக்கணும். அவர் வந்து இவ்வளோ இதாக பேசிட்டாரு அப்படின்னா ஒரு வன்முறை கூட இப்போ பிராமணர்கள் கூட மத்தியில் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. செஞ்சுட்டு ஏதோ மறுபடியும் பள்ளியில மூடுறேன் அப்படின்னு சொல்றப்ப அத்தனை அகரகாரத்தையும் நான் எரிச்சிருவேன், என்னோட மக்களுக்கு கல்வி இல்லைன்னா நான் எரிச்சிருவேன் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த நாள் அதில் போய் பெரியார் வந்து சொல்றது ஒண்ணு. அதாவது அவரோட இது என்னன்னா, அவரோட ஆதிக்கம் வந்து இது ஒரு பார்கானிக்காக தான் பண்றாரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வன்முறை கிடையாது. இப்ப பெரியார் கூட தனிநாடு கேட்டாரு ஒழிய அவர் தனிநாடு வந்து இலக்கு கிடையாது. அவருக்கு இலக்கு வந்து எனக்கு போதியமான எங்க சமூகத்துக்கு இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடு அப்படிங்கிற அந்த போராட்டம் தான். நீ இந்திய திணிக்காத, இங்க வந்து எனக்கு வந்து என்ன ஆதிக்கம் செலுத்தாத, அதுக்கான போராட்டம் தான் பண்றேன். ஏன்னா தனிநாடு கேட்கறவங்க வந்து எப்படி நம்ம ஒரு இந்தியா போருக்கு போறப்ப, பங்களாதேஷ்க்கோ சீனாக்கோ போர் போறப்ப முழுக்க இந்திய கவர்மெண்ட்டுக்கு இவர் தான் வந்து நிறைய பண நிதியெல்லாம் திரட்டுறாரு. ஒரு பிரிவினைவாதி அதெல்லாம் பண்ணவே மாட்டான். இவருக்கு பிரிவினைவாதிங்கிறது இலக்கு கிடையாது. நீ என்னோட சமூகத்துக்கு இன்னும் அதிகமா எப்படி வேற அது ஒரு பார்கெனிங் டாக்டிக்காக தான் வச்சாரு. அதை வந்து அது உங்களுக்கு ப்ரெஷர் டாக்டிக்காக தான் தனிநாடு அப்படிங்கிறதா. பிராமணர்களை வந்து இவர் சில டைம் கடும் சொல்ல கூறுனா கூட அவங்க முழுத்தோடு அழித்தொழிக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் இல்லை. அந்த மைண்ட், அதாவது தான் தான் உயர்ந்தவன், தான் தான் மேலானவன் அப்படிங்கிற அந்த மைண்டை வந்து உடைக்கணும். அது அவங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கறதுக்கு தான் அவர் பண்ணாரு.
பெரியார் எந்த வகையிலையும் சொல்ற மாதிரி அவர் முழுக்க நான் வயலன்ஸை பற்றி தான் அவர் இது. இன்னும் இந்த கட்டுரை இன்னும் பற்றி பேசலாம். பெரியார் பெண்ணோட இது அவர் பேசுன மாதிரி பெண் உரிமைக்கு வந்து யாரும் பேசினதில்லை. அதான் வாகிதா சொல்லுவாங்க, பெரியாருக்கு முன்னாடி யாரும் பேசல, பெரியாருக்கு அப்புறமும் யாரும் பேசல. ஆமா, அதே மாதிரி வந்து கல்யாணம் மேரேஜுங்கிற கான்செப்டே ஒரு வன்முறையான கான்செப்ட், பெண்களை அடிமைப்படுத்துறதுக்கு தான் அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது சொன்னவர். இந்த மாதிரி ஒரு நிறைய புரட்சிகரமான கருத்து. அதான் சொல்றாங்க, பெரியாருக்கு அப்புறமும் அந்த அளவுக்கு துணிஞ்சு பெண் உரிமைக்கு வந்து யாரும் வந்து பேசல அப்படிங்கிறாங்க. ஸோ அதுமாதிரி பெண்கள் இது அப்புறம் மணிமேகமை பற்றிலாம் இது கட்டுரைகள் இருக்கு. இன்னும் நிறைய கட்டுரைகள் இருக்கு. இன்னும் நல்ல இன்னொரு நாள் வாய்ப்பு பேசணும், ரெண்டாவது பேசணும், நம்ம பேசுவோம். இல்ல இருந்தாலும் நம்ம குரூப் சின்னதா இருந்தாலும் பேசலாம். நம்ம இன்னும் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். மேபி சொல்ற மாதிரி அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கிறது. எடுத்தது அது நம்ம 5 பேர் வச்சுட்டு எல்லாரும் பேசிட்டு ஒரு இன்டராக்டிவா இருந்தது. இன்னும் பேசலாம். கேட்கறவங்க ஆடியன்ஸ் யாரும் பேசலாம். பேசினாரு, ஒவ்வொரு கொள்கையா சொன்னீங்க. அவங்க அடிப்படையில் ஒரே கொள்கை, அது சுயமரியாதை. சுயமரியாதைக்கு எங்கெங்கே இடுக்கு ஏற்படுகிறதோ இடர் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் புறப்படுவார். இந்த அட்வைஸ் பண்ணி பாருங்க. திராவிடத்தை எடுத்தாரு நம்ம சுயமரியாதை, இந்தியை எடுத்தாரு நம்ம சுயமரியாதை பாதிக்கும். கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க கேட்க கோயிலுக்குள்ள அந்த மாதிரி போகணும்னு சொன்னாரு, அவருடைய சுயமரியாதை அங்க பாதிக்குது, அதுக்கு போகணும். எல்லா கருத்தும் அவர் சுயமரியாதை. காங்கிரஸ் வெளிவந்தோடனே சுயமரியாதை தான் ஆரம்பிச்சாரு. நீங்க பெரியாரை ஒழித்தால் தான் தமிழ்நாட்டில் எதையுமே நம்ம செயல்படுத்த முடியும் நினைக்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம பல பெரியாரே மண்ணுதான். அந்த மண்ணில் இல்லை என்றால் அவர் இன்று பேசப்படுறீங்க. இன்னைக்கு நாம ஒரு பீகார் உத்தரப்பிரதேசம் ஆனா பெரியார் வந்து கோபமா பேசுற, முரண்பாடா பேசுறோம், எல்லாரும் முரண்பாடும். அந்த முரண்பாட்டுக்குள்ள ஒரு நியாயம் இருக்குது. பெரியார் வந்து எதிர்த்தே பண்ணாங்க. எந்த நாட்டை இந்திய ஆதரிச்சு தமிழ் ஆதரிச்சு பேசலாம், இந்தி எதிர்த்து பேசலாம். ஆனா வன்முறையை எதிர்த்து பேசினாரு. ஒரு ட்ரெயினை படுத்துற போற அப்புறம் குடும்பம் போ அதெல்லாம் வைத்து பேசினாரு. இந்திய வேறு சொல்லி எங்க பெரியார் பேசினாரு. ஆனா பேசுவாங்க. அதே மாதிரி கோயிலுக்கு நுழையுதுன்னா பெரியார் அர்த்தம் பண்ணாரு, வைக்கணும் இருக்கான். கோயிலுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னவன் அவன் பற்றி பேசலையே, பேச மாட்டேன். ஆனா ஒரே ஒரு ஐயா செஞ்சுட்டாருன்னா அதுதான் முக்கியமான. எப்படி அழகா தந்திரமா பேசிட்டு இருக்கிறாங்க. பேசும்போது கேட்கிற ஜனங்களை பார்த்து பேசக்கூடிய நீங்களாம் முட்டாள்னு சொன்னா தைரியமா சொல்லணும்.